கிழிஞ்ச வாலெட்டில், அதாவது ஒரு வாலெட்டில் வாட்டர் இருந்தால் கூட காசு தங்காதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? சத்தியமாக 100க்கு 100 உண்மை. அதாவது ஒரு வாலெட்டில் ஒரு டென்த் இருந்தால், ஒரு கிழிஞ்சிருந்தா, இல்லை வாலெட் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணாட்டி பாய்க்கிற வாலெட்டை கரெக்டாக, கண்டிப்பாக வாலெட்டில் அறவே காசு தங்காது. நம்ம எவ்வளோதான் ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் கடனை கட்டிட்டு வாலெட்குள்ளே பார்த்தா ஓட்ட மட்டும் தான் இருக்கும், இல்லை கிழிஞ்சு போனதாக இருக்கும் எல்லாமே. ஓகே, ஒரு வாலெட்டை இப்படி பாய்க்கணும். அந்த டிப்ஸ் தான் நான் கொடுக்குறேன். நம்பர் 1, இது என்னோட லக்கி வாலெட். நான் போன வருஷம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணது லக்கி வாலெட். போன வருஷம் நான் விளையாடணும் லக்கி வாலெட். ஓகே, இப்போ இந்த லக்கி வாலெட் நான் சொல்லும் போது இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம சொல்கிறேன். இதில் வந்து 9 முக்கியமான ரெமெடிஸ் இருக்கு, இன்க்ளூடிங் இது கிறிஸ்டல் செட்டோட வரும். இப்போ லக்கி வாலெட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் லக்கி வாலெட். ஓகேயா, இதுக்குன்னு பெட்டு எல்லாமே இருக்கு கிறிஸ்டல்ஸோட. இதில் யந்திரா கோல்டு வச்சு கொடுப்பேன் இதுக்குள்ள. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் லக்கி வாலெட். ஓகே, இப்போ இந்த லக்கி வாலெட்டை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ ஒரு வாலெட்டில் என்ன இருக்கக்கூடாதுன்னா அந்த பேசிக்கான டிப்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகேயா, நான் இங்கே வந்து இந்த ப்ராடக்ட்டும் விற்கல. நான் லக்கி வாலெட்டை பற்றி ஏன் சொன்னேன்னா இது என்கிட்ட இருக்குது. இப்போ உங்கள் வாலெட்டில் காசு தங்கணுமா, என்ன செய்யணும், அதை மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்பர் 1, தயவு செய்து இந்த மடிக்கிற பர்ஸ் மட்டும் வாங்காதீங்க. ஓகேயா, ஏன்னா எப்போதும் வந்து பணம் வந்து நேராக தான் இருக்கணும். பணம் எப்போதும் நேராக இருக்கணும். ஓகேயா, தயவு செய்து பணத்தை உங்க வாலெட்ல இந்த மாதிரி மடிச்சு வைக்காதீங்க. அப்படின்னா நீங்க பாய்க்கிற வாலெட் வந்து மடிக்கிற வாலெட். இந்த மாதிரி பணத்தை நீங்க மடிச்சு வைக்கும் போது உங்க வாலெட்ல பணம் தங்காது. சத்தியமா சத்தியமா தங்காது. நான் பேட் பண்றேன், கண்டிப்பா தங்காது. அப்போ வாலெட்ல பணம் எப்படி வைக்க, அந்த டிப்ஸ் நான் கொடுக்குறேன். பணத்தை நேரா வைங்க, பணம் தங்கும். ஆனா மேக் ஷூர் உங்க வாலெட்ல நீங்க பணத்தை நேரா வைக்கும் போது பணத்தை கரெக்டா அடுக்கி வைங்க. சரியா, அரையும் குறையுமா, அதாவது 1 வள்ளி, 50 வள்ளி, 100 வள்ளி, 2 வள்ளி, எல்லாம் 100, 50, 20, 10, 5, 1 அழகா டிசிப்ளினா அடுக்கி வைங்க. அது 1. ஓகே, இரண்டாவது, இந்த இறந்தவங்களோட போட்டோலாம் தயவு செய்து வாலெட்குள்ள வைக்காதீங்க. இறந்தவங்க போட்டோ தயவு செய்து வாலெட்ல வைக்காதீங்க. மூணாவது, கடவுளோட போட்டோவை தயவு செய்து வாலெட்ல வைக்காதீங்க. அதாவது என்னோட அந்த லக்கி வாலெட்ல கூட நான் கடவுளோட போட்டோ கொடுக்குறேன். நான் வந்து மந்திரம் ஸ்பெல் பண்ண யந்திராஸ் தான் நான் கொடுக்குறேன். நான் எந்த கடவுளோட போட்டோ என்னோட லக்கி வாலெட்ல வைக்கிறேன். நீங்களும் தயவு செய்து இந்த கடவுள் போட்டோ வைக்கிறது, இந்த இறந்தவங்களோட போட்டோ வைக்கிறது, இருக்கிறதும் எல்லாம் போயிடும். தயவு செய்து செய்யாதீங்க. சரியா, வாலெட்ல என்ன வைக்கணும், கண்டிப்பா உங்களோட ஐடென்டி கார்டு வைக்கணும். ஐசி வைப்பீங்க, பாய்க்கிற கிரெடிட் கார்டு வைப்பீங்க, பேங்க் கார்ட்ஸ் வைப்பீங்க. ஓகேயா, முக்கியமான கார்ட்ஸ் எந்த கார்டு ஆக்டிவா இருக்கோ அதை மட்டும் வைங்க. இந்த எக்ஸ்பயர் பண்ண கார்டை தயவு செய்து வைக்காதீங்க. சரியா, எக்ஸ்பயர்ட் ஆன ஜாமா வந்து உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு லக்கு கொடுக்காது. தைத்திரியம் அதுக்கு பேரு. அடுத்தது பில்லு. இப்போ நார்மலாக ரிசீட்ஸ்னு பார்ப்பீங்க, நிறையா பேர் ரிசீட்ஸ் அப்படியே குமிச்சு வைப்பாங்க வாலெட்குள்ள, என்னமோ அதில் லட்சக்கணக்கு இருக்கிற மாதிரி. அவ்வளோ தைத்திரியம். தயவு செய்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. சரியா, ஒரு வாலெட் பாய்ச்சிங்கன்னா இந்த கலரில் பாய்க்கணும். ஓகே, நீங்கள் இப்போ தான் உங்கள் லைஃப் கேரியரில் ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் லைஃப் வந்து டெவலப் ஆகணும்னா கருப்பு கலர் வாலெட் பாய்ங்க. இப்போ தான் லைஃப்லேயே ஆரம்பிக்கிறீங்க. ஸ்கூல் லைஃப்பை முடிஞ்சு படித்து முடிஞ்சு எல்லாம் பட்டங்கட்டெல்லாம் வாங்கிட்டு இதுக்கு மேலே சம்பாதிக்கப்படணும், முதல்ல கருப்பு கலர் பாய்ங்க. பணம் பெருகணும், ஒன்று டபுள் ட்ரிப்பிள் ஆகணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹையர் ரேங்கிங்கில் இருக்கிறவங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கிறவங்க, நிறையா சம்பாதிக்கிறோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேது. டார்க் ப்ரௌன் பாய்ங்க, டார்க் ப்ரௌன் பாய்ங்க. முடிஞ்சா இந்த பொருளாக இருந்தாலும் பிராண்டாக பாய்ங்க. ஏன்னா ஒரு பிராண்டாக நீங்கள் ஒரிஜினலை பாய்க்கும் போது தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன் ஒரிஜினல் டூப்ளிகேட்னு சொல்கிறீங்க? டூப்ளிகேட் என்ன இருக்குது, ஃபேக் தானே. ஸோ உங்கள் லைஃப்பும் ஃபேக் ஸ்டைல் தான் வரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீப்பான ஒரு பொருளை பாய்க்கிறோமோ நம்ம லைஃப்பும் சீப்பாக தான் போகும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இப்போ நீங்கள் லக்ஸரி லைஃப் ஸ்டைலில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டுட்டு மேலே வரும்போதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, என்னடா நார்மல் காடியிலேருந்து ஒரு அப்கிரேடான காடிக்கு போகிறாங்க, அப்கிரேடான லைஃப் ஸ்டைல், சட்டை, லைஃப் ஸ்டைலு, அப்கிரேடான பேக்கு, அப்கிரேடான வாலெட். இது எதனாலனா நீங்கள் பிராண்டடாக இருக்கும் போது தான் உங்கள் லைஃப்பில் மகாலட்சுமி கொட்டும். இது உண்மை. அதனால தான் பணக்காரனாக இருக்கா, ஏழையாக இருக்கா. ஏன் ஏழை எதனால? சீப்பாக வாங்கணும், டிஸ்கவுண்டில் கிடைக்குமா. இந்த வாலெட் ஜஸ்ட் 1800 தான் வைக்கிறேன், அதுக்கே அழுகுறாங்க. ஆனால் இந்த வாலெட்டோட விலை மட்டுமே 500 மேலே, லெதர். இப்போ மற்ற பிராண்டட் வாலெட் பார்த்தீங்கன்னா 1000 வெள்ளி, 2000 வெள்ளி, 10,000 வெள்ளி, 3000 வெள்ளி, 5000 வெள்ளி, இவ்வளோ இருக்குது வாலெட் மட்டும். ஆனால் இதில் நான் ஒன்று 9 ஜாமா வச்சு கொடுக்குறேன். கோல்டு இருக்காது,
நார்மலாக ஒரு கோல்டு 1 கிராம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உள்ள கோல்டு இருக்கு. அப்போ 1008 வரைக்கும் நீங்கள் அழுவுறீங்கன்னா அப்போ நீங்கள் இப்படி ஒரு நார்மல் வாலெட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும் உங்களுக்கு எல்லாம் லக்கு அமையணும்னு. நான் கேட்குறது வாஸ்தவம் தானே. ஒரு வாலெட்டை நீங்கள் கரெக்டாக பாய்க்கிறீங்கன்னா நான் என்கிட்ட வாங்க சொல்ல, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா ஒரிஜினல் ஜாமான் வாங்கி பாய்ங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கும்னு சொல்கிறேன். எதனாலனா ஓகே ஒரு ப்ராடக்ட் நான் வெளியாக்குறேன், நான் யார், நான் ஸ்பிரிச்சுவலில் இருக்கேன், என் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு, என்னோட எனர்ஜி ஆரா இப்படி இருக்கு, நான் என்னத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆள் இல்லை ஒரு பிராண்டட் ஆள் இல்லை ஒரு ஹை ரேங்கிங் ஆள்கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் பாய்க்கும் போது உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும். யோசிங்க, ஒரு நல்ல கையிலேருந்து ஒரு பொருள் நம்ம கிட்ட வரும்போது நம்ம லைஃப் மாறுமா மாறாதா? இப்போ இந்த கிறிஸ்டலைஸ் வாட்டர் எத்தனை பேர் நீங்கள் வாங்கி பாய்ச்சிருக்கீங்க? ஆயிரக்கணக்கில். சாதாரண ஆள்லேருந்து இப்போ கார்பரேட் ஆள் வரைக்கும் என்னோட ப்ராடக்ட் வாங்கி பாய்க்கிறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டு இருக்கு இது இந்த ப்ராடக்ட்னால. அப்போ வெல்த்து, ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை பாருங்க. ரெண்டாவது, நம்ம வாங்குற ஆள் இதில் எல்லாத்துலையும் இருக்காங்களா, பேரும் புகழோட மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்களா நம்மளுக்கு தெரியணும். இப்போ சில பேர் நிறைய பேர் கேட்டாங்க, சார் நீங்கள் ஏன் சார் முன்னுக்கு மாஸ்டர், சீஃபு இந்த மாதிரி எல்லாமே பேர் வச்சுக்கல. நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், இந்த மாஸ்டர் சீஃபு நான் வச்சுக்க தேவையில்லை, மக்களே அந்த பட்டத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம மக்களுக்கு எடுத்து நல்லது செய்யும் போது மக்கள் நம்மளை தேடி வரும்போதே அவங்களுக்கு நம்ம கடவுளா தெரியும். எனக்கு மக்கள் கடவுளா தெரியுறாங்க. ஏன்னா இந்த கடவுள் நம்மக்குள்ளதான் இருக்காங்க. நான் ஒன்னொருத்தவங்க உதவி பண்ணும்போது அவங்களுக்கு நான் கடவுள் ஆகிறேன். எனக்கு ஒன்னொருத்தவங்க வழி காட்டும் போது வாழ்க்கையில் அடுத்த படி போறதுக்கு அவங்க எனக்கு கடவுளா தெரியுறாங்க. கடவுள் நம்மக்குள்ளதான் இருக்காங்க. ஒருத்தரை நம்ம ஏத்தி மேல விடும்போதே நம்ம அவங்களுக்கு கடவுளா தெரியும். நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு இன்னொருத்தவங்க வழி காட்டுறாங்களே அவங்க நம்மளுக்கு கடவுளா தெரியும். ஸோ கடவுள் நம்மக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பொருள் நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கும் போதே அவங்க யாரு, அவங்க கிட்ட வாங்கினா நம்ம லைஃப் மாறுமா, நம்ம லைஃப் முன்னேறுமா? யாரும் தெரியாம 20 வெள்ளி, 30 வெள்ளி, 50 வெள்ளி, 100 வெள்ளி, 200 வெள்ளின்னு ஒரு வாலெட் உங்க லைஃபே மாற்றும். இந்த வாலெட்ல இருந்து தான் நீங்க வீடு வாங்குனீங்க, இந்த வாலெட்ல இருந்து தான் நீங்க காடி வாங்குனீங்க, இந்த வாலெட்ல இருந்து தான் கோல்டு எல்லாம் வாங்குறீங்க, இந்த வாலெட்ல இருந்து தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ எல்லாமே இந்த வாலெட் தான் உங்களுக்கு கொடுக்குது. ஆனா இந்த வாலெட் தான் 50 வெள்ளி 100 வெள்ளிக்கு நீங்க அப்படி சீப்பா வாங்கி பாய்க்கிறீங்களே, அப்ப நான் உங்களை எந்த கேட்டகரியில சொல்ல, நீங்களே யோசிங்கன்னு சொல்றேன். எதனால எண்ட் ஆஃப் த டே நீங்க சொல்லக்கூடாது யாரும் உங்களை எஜுகேட் பண்ணல, யாரும் உங்களுக்கு வழி காட்டல, வழி காட்ட ஆள் இருக்காங்க, ஆனா நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்க, விலையா வைக்கிறாங்க, இங்க சீப்பா வைக்கிறாங்க. சீப்பான பொருள் நிலைக்குமா? நிலைக்காது. சத்தியம், எந்த சீப்பான பொருளும் நிலைக்காது. யாருக்கிட்ட வாங்குறோம், அது என்ன பொருள், இவர் நல்லவரா கெட்டவரா, இவரை எத்தனை பேரு மக்கள் வாங்கி இவர்கிட்ட நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு, எத்தனை டெஸ்டிமோனியல் இவங்க வச்சிருக்காங்க, அந்த டெஸ்டிமோனியல் வச்சிருக்காங்க சொல்றதோட அந்த டெஸ்டிமோனியல் எத்தனை பேர்கிட்ட காட்டியிருக்காங்க. இப்ப 1000 டெஸ்டிமோனியல் அவ்வளவு கத்துன்னு கத்துறேனே, அது என்கிட்ட இருக்குனால தான் நான் கத்துறேன். நீங்க வந்தீங்கன்னா நான் காட்ட போறேன். நான் தான் வாரம் 3 டெஸ்டிமோனியல் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷம் ஆனால் கூட என் டெஸ்டிமோனியல் முடியாது. ஸோ ஒருத்தவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஹை ரேங்கிங்கில் பேசுகிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அனுபவம் வச்சு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேலே வரும்போது நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, மற்றவங்களும் மேலே வரட்டும். ஆமாம், இப்போ ஒன்று நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணும்போது அடிக்கடிலாம் உழுவோம். ஏன்னா நம்ம கிளீன்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களை என்னங்க வாங்கி பார்த்தோன்னே ஒரு வாரம் தூக்கம் வரல, இப்போ ஒரு வாரம் ரொம்ப அடி ப்ரெஷராக இருக்குது, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி ஏறுது, இன்கம் ஏறுது, பணம் பெருகுது, லக் அடிக்குது. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? கொடுத்த பொருள் தானே வந்துச்சு. அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவ்வளோ கம்ப்ளைண்ட். ஆனால் அடுத்த வாரம் எனக்கு சாமிக்கு போட்டு எனக்கு கும்பிடு போட்டு என்னை விட்ட சாமியார் ஆக்கிடுவீங்க. அதான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் நடந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு வாரம் 2 வாரம் கம்ப்ளைண்ட், 3ஆவது தடவை என்ன சாமியார் ஆக்கிடுவீங்க, கை எடுத்து கும்பிடுறீங்க. ஸோ எதா இருந்தாலும் டைம், த மேட்டர் ஆஃப் டைம், த மேட்டர் ஆஃப் கர்மா. நான் சொன்ன சஞ்சிதா, அப்ரத்தா, அகாமி, கிரியமானா, இதெல்லாம் கிளீன்சிங் பண்ணதான் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். ஸோ இதை பாய்க்கும் போது பாய்ங்க, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஸோ நான் அந்த வாலெட் டிப்ஸ் சொன்னேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் அந்த ஜாதகம், இந்த லக்கி வாலெட், கிறிஸ்டல் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. 96291227 96291227 நான் சத்யசீலன். வணக்கம். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வு கொடுப்போம். ஏன்னா இது ஷேரிங் பண்றதுல நானும் பணக்காரனாக மாட்டேன், நீங்களும் பிச்சைக்காரனாக மாட்டீங்க. ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.